அனைவருக்கும் மாலை வணக்கம். ஞாலம் இலக்கிய இயக்கம் என்ற பெயரினை உச்சரிக்கும் போதே இந்த ஞாலமே நமக்கு சொந்தம் என்கின்ற உணவு ஏற்படுகின்ற வகையிலே இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்போடு அழகாக நேர்த்தியாக இயக்கிக் கொண்டிருக்கும் நமது இயக்குனர் திலகம் முனைவர் முகிலை ராசபாண்டியார் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். தமிழ் அவர் ரத்தத்தில் ஊறிய ஒரு ஓடும் நரம்புகளில் ஓடிக்கொண்டிருக்கும் உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தும் வகையிலே பல வகையான கவிதைகளை படிக்கக்கூடிய திறமை பெற்றவர். சமீபத்தில் அவர் வெளியிட இருக்கும் ஒரு வெண்பா கவிதை நூலை எனக்கு படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய வெண்பாக்களின் சொற்றாளர்களை படிக்கும் போது மெய்சிலிர்த்து போனேன். உங்கள் அனைவருக்கும் அது ஒரு இன்ப அதிர்ச்சியாக கிடைக்கும் என்பதனை நம்பிக்கையுடன் கூறிக்கொண்டு, இந்த ஞாலம் இலக்கிய அமைப்பு தமிழுக்கு தொண்டாற்றும் ஓர் அருமையான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பிலே முக்கியமாக பல ஆசிரியர்கள் பங்கு பெற்றிருப்பது, ஆசிரியர் பணி செய்து ஓய்வு பெற்றவர்கள் இந்த ஞாலம் இலக்கிய அமைப்பிலே உறுப்பினர்களாக இருந்து தொண்டாற்றி வருகிறார்கள். அது பெரிய மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஞாலம் என்ற பெயரிலேயே இந்த ஞாலத்தை வென்று தமிழ்த்தாயை இந்த ஞாலத்தின் முதல் படியிலே நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஞாலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஞாலத்தின் செயல்களுக்கு அத்தனைக்கும் கவிஞர்களாகிய நீங்களும், தமிழறிஞர்களாகிய நீங்களும், சுவஞ்சர்களாக வந்திருக்கும் அனைவரும் பங்கு கொண்டு இந்த ஞாலத்தினை உயர்த்த வேண்டும், இந்த ஞாலம் இலக்கிய அமைப்பினை உயர்த்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இன்றைய சூழ்நிலையில் தமிழ் எந்த நிலையில் இங்கே இருக்கிறது என்பதை நாம் முக்கியமாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். தமிழ் நம்முடைய மக்களிடையிலே, இந்த இளைஞர்களிடையிலே, படித்த இளைஞர்களிடையிலேயும் பாமரர்களிடையிலேயும் கூட பேச்சு வழக்கில் பேசக்கூடிய தமிழாக மட்டும்தான் இருக்கிறது. வருங்காலத்தில் மலேசியாவிலே மலாயாய் படித்துக் கொண்டிருக்கும் வழிமுறை இங்கே தமிழ்நாட்டிலும் வந்துவிடும் என்று அந்த எண்ணம் தோன்றுகிறது. அங்கெல்லாம் டிகிரி படிப்பதற்கு மலாய் லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டம் தெரியும். அதனால அவங்க புதிய ஒரு யுக்தியை கையாண்டிருக்கிறார்கள். அந்த மலாயை கற்றுக்கொள்கிறார்கள், பேசுகிறார்கள். படிக்கும் போது எழுதும் போது ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள். இப்ப நம்ம SMS பண்ணுவோம், அது மாதிரி அதை அரசே அந்த நடைமுறையை ஏற்று நடத்துகிறது. ஆகவே அங்கு மலாய் படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். தமிழர்கள் கூட அதிகம் பேர் அங்கு மலாயம் படித்திருக்கிறார்கள். அதே நிலைமை இங்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. நீங்களே உங்கள் இல்லத்தில் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்களா? எத்தனை பிள்ளைகள் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்கிறார்கள்? தமிழ் பேசுகிறார்கள், தமிழ் எழுத படிக்க தெரிவதில்லை. என்னுடைய இல்லத்தில் உள்ள என்னுடைய பெரிய மகன் ஓரளவுக்கு எழுதுவான், படிப்பான். சிறிய மகன் படிக்க மட்டும் தெரியும், எழுதலாம் தெரியாது. பேரப்பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே அவர்கள் ஆங்கிலத்தில் படிக்கிறார்கள், வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். இந்த நிலை தொடர்ந்தால் நம் சமூகம், தமிழ் சமூகம் என்னவாகும்?
அன்பு நண்பர்களே, தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். என்னுடைய பெயர்த்தி லண்டன்ல இருக்கா. இங்க வரும்போது தமிழ் படிமான்னு சொல்லி கொடுத்தேன். ஓரளவுக்கு படிக்கிறேன் தாத்தான்னு சொல்லிட்டு போனா அவளுடைய கல்வி படிப்புகளிலேயே தான் அவள் கவனத்தை செலுத்துகிறாள். இப்போ வாட்ஸ்அப் மூலமா அவளுக்கு தமிழை கத்துக் கொடுத்துட்டு இருக்கேன். சும்மா எழுத படிக்க தெரிஞ்சா போதும். அதே மாதிரி உங்க பேர பிள்ளைகளுக்கும் நீங்கள் தமிழை எழுத படிக்க கற்றுக் கொடுங்கள். தமிழை அவர்கள் படிக்க கற்றுக்கொண்டாலே தமிழில் கொட்டி கிடக்கும் சங்க இலக்கியங்களிலிருந்து பல கருத்துக்களை அவர்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அவர்கள் அதை படிக்க தொடங்கினால் அவர்களுக்கு அறிவு திறன் அதிகரிக்கும். நம்முடைய நாட்டிலிருந்து சங்க இலக்கியங்களிலிருந்து கணிதத்தில் முக்கியமாக அந்த காலத்தில் சங்க காலத்தில் கணிதத்தை எப்படி வழிமுறை செய்தார்கள் என்பதையெல்லாம் படித்து கெல்லிஸ் போன்றவர்கள் எல்லாம் படித்து சென்றதின் காரணமாக அதையே அவர்கள் ஆங்கிலத்தில் புதிய கண்டுபிடிப்பாக நமக்கு தெரிவித்திருக்கார்கள். உதாரணமாக பிட்டாகரஸ் அப்படின்றத நம்ம படிப்போம், கேட்டோம், எல்லாம் கணிதத்துல படிச்சிருப்பீங்க. கட்டிட தொழில், எப்படி கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டும் என்பது, அது சங்க இலக்கியங்களில் நம் முன்னோர்கள் எழுதி வைத்திருக்க சூத்திரம். அதைத்தான் திருப்பி கொடுத்திருக்கிறார்கள். எப்படி என்றால், ஒரு கர்ணத்தின் மேல் அதாவது செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் மேல் வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவிற்கு மற்ற 2 பக்கங்களின் மேல் வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவுக்கு சமம் என்பதுதான் அந்த விதி. அந்த விதி ஏற்கனவே இருக்கிறது. நம்மிடம் இருந்து எடுத்துக்கொண்டதை நமக்கே திருப்பி கொடுத்திருக்கிறார்கள். எதுக்காக இதை கூறுகிறேன் என்றால், தமிழில் கொட்டி கிடக்கும் கருத்துக்கள் இன்றைக்கு விஞ்ஞான உலகில் கண்டுபிடிப்புகள் என்று சொல்கின்ற அத்தனைக்கும் தொடர்பு இருக்கிறது. நீங்கள் சங்க இலக்கியங்களில் பல கருத்துக்களை நீங்கள் ஆய்வு செய்யும் போது நீங்கள் அறியலாம். இப்பொழுது என்னவென்றால், அது போன்ற சில கருத்துக்கள் 25 வருடங்களாக அகழாய்வு செய்யும் பொழுது கிடைத்த செப்பு பட்டயங்கள், செப்பேடுகளிலே கொட்டி கிடக்கின்றன. அவையெல்லாம் நம்முடைய அரசுக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய அரசு என்ன செய்தது என்றால், அது அத்தனையும் கொண்டு சென்று மைசூரிலே உள்ள மியூசியத்தில் வச்சிருக்காங்க. இதை இப்பொழுது கீழடி அகழாய்வை செய்து கொண்டிருந்த அலுவலர் ராமகிருஷ்ணன் என்று நினைக்கிறேன், அவர் கூறிய செய்தி. அவர் இதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு எடுத்து சொன்னதின் காரணமாக அவரை அங்கிருந்து மாற்றிவிட்டார்கள். அவர் வேண்டுகோளை மாநில அரசுக்கு வைத்திருக்கிறார். அந்த செப்பேடுகளில் பல விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன. தமிழில் உள்ள செப்பேடுகளில் உள்ள செய்திகள், அப்போ வளர்க்கப்பட்ட தமிழ் எப்படி வளர்ந்தது, எந்த சூழ்நிலை இருந்தது, பலவிதமான செய்திகள் இருக்கலாம். உதாரணத்துக்காக ஒன்று சொல்கிறேன். 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்கள் ஆண்ட காலத்தில் காலம் இருண்ட காலம் என்று சொன்னார்கள். 1500 ஆண்டுகளுக்கு பிறகு 1973 வேள்விக்குடி என்ற ஊரில் அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட செப்பேட்டில் அனைத்து விவரங்களும் அறிய வந்தன. அன்று ஆண்ட அரசர்கள் யார், சேரர், சோழர், பாண்டியர்கள் யார், பல்லவர்கள் யார், அங்கு என்ன நடந்தது என்ற எல்லா விஷயங்களும் இருட்டடிக்கப்பட்டு இருந்ததால் இருண்ட காலம் என்று சொன்னார்கள். வெள்ளிக்குடி செப்பேட்டில் அனைத்து விவரங்களும் கிடைத்திருக்கின்றன. அதை ஆனந்த விகடன் நிறுவனர் ரவீந்திரன் என்பவர் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் களப்பிரர்களை பற்றிய ஒரு நாவலும் நான் எழுதியிருக்கிறேன். எதற்காக இதை கூறுகிறேன் என்றால், இது போன்ற தமிழில் கொட்டி கிடக்கும் களஞ்சியங்களை எல்லாம் வெளி உலகுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும்.
ஞானம் போன்ற இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு உதாரணமாக ஐயா அவர்கள் கொடுத்திருக்கின்ற தலைப்பு தொல்காப்பியத்தில் நுழைவாள். தொல்காப்பியம் என்றால் என்னவென்று இப்போது இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியுமா? நுழைவாயில் என்பதை பற்றிய அருமையான நகைச்சுவையோடு உரையாற்றக்கூடிய நமது அருமை நண்பர் குடியாத்தம் குமரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய சொற்பொழிவை கேட்க நானும் ஆர்வமாக இருக்கிறேன். இருந்தாலும் காலம் கருதி இன்னும் செய்திகள் நிறைய இருக்கின்றன. தமிழை நாம் வளர்க்க வேண்டும் என்று நாம் இன்றும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழை வளர்ப்பதற்கு யாரும் வளர்க்க தேவையில்லை. தமிழை நாம் படித்தாலே போதும், அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். இன்றைக்கு உலக அளவிலே தமிழ் பேசப்படுகிறது என்பதை நாம் பெருமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கூறி கவியரங்கத்திற்காக தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். கவியரங்கத்தின் முதற் கவிஞராக கவிஞர் பொள்ளாச்சி சண்முகானந்தம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நீடு துழில் நீங்கிய நிலா நீடு தொழில் நீக்கிய நிலா பாரதியாரின் எந்த இடத்த வருது? நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. பாரதிதாசனா? நான் பாரதின்னு நினைச்சேன். சரி, அதனால தான் கேட்டேன். ஓகே, நன்றி. இருக்காரா? ஓகே, நன்றி நன்றி. செய்திக்கு நன்றி. நீடு தொழில் நீக்கிய நிலவுகளாகத்தான் நம்முடைய கவிஞர்கள் எல்லாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தூங்கிக் கொண்டிருக்கும் தமிழனை தட்டி எழுப்பக்கூடிய கவிதைகளை தாருங்கள் என்று கூறி முதற் கவிஞராக ஐயா பொள்ளாச்சி சண்முகானந்தம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஞானம் இலக்கிய அமைப்புடைய நிறுவனர் ஐயா முகிலியார் அவர்களுக்கும், கவித்தலைமை ஏற்றக்கூடிய அன்பு நண்பர் லிங்கராஜ் அவர்களுக்கும், இங்கே வீட்டுக்குரிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவித்தலைமை அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். எப்படி தமிழும் தமிழ்நாடும் தமிழர்களும் புறக்கணிக்கப்படுகிறார் என்பதை நான் பார்க்கிற போது, தாஜ்மஹாலை விட எப்படி தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் சிறந்தது என்று வாட்ஸ்அப்பில் நான் பார்த்த சமீபத்தில் 1010 கிபி 1010 கட்டப்பட்டது தாஜ்மஹால். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால கட்டப்பட்டது இன்னும் சிறப்பா இருக்கு. வெறும் 500 ஆண்டுகளுக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட தாஜ்மஹால். 2 மலையில அதோட பளிங்கு கற்கள் கீழே விழுந்து விட்டன. இன்னும் 6 முறை நிலநடுக்கம் வந்தும் கூட நம்முடைய தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அது நிறைய போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் படிக்கிறோம், நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் யாருக்கு தெரியும்? தஞ்சை பிரகதீஸ்வரர் கல்லணை ஆர்தர் ஆங்கில பொறியியலாளர் இந்தியாவின் நீர்ப்பாசன தந்தை என்று போற்றக்கூடிய அவர் எழுதிக்கிறார். எப்படி நம்முடைய கல்லணை சிறப்பானது என்று. அதை விட ஒன்று கொங்கு நாட்டுல பாத்தீங்கன்னா எங்க ஊர்க்காரருக்கு செஞ்சது மிகப்பெரிய அருமையான சாதனை. கொங்கு நாட்டுல பாரு, காளிங்கராயன் அணைங்கிறது யாருக்குமே தெரியாது. காளிங்கராயன் அணை, காளிங்கராயன் வாய்க்கால்ங்கிறது ஈரோடு பகுதியில மேட்டுக்கு பவானி ஆற்றிலிருந்து மேட்டுப்பாங்கான இடத்துக்கு நீரை கொண்டு போறான். நேரா கொண்டு போக முடியாதுங்கிறதுனால அதை வளைஞ்சு போய் தடுப்பணையில கிட்ட ஒரு சாதாரண லிங்கையன் என்ற பேரையுடைய பாண்டிய மன்னுடைய சிற்றரசன் கூட இல்ல, பாளையக்காரனாக இருந்தவன் காளிங்கராயன் தனி நடுவர் செஞ்சான். அது யாரும் கிண்டல் பண்ணிக்கிறாங்க, அது சுயநலத்துக்காக தான் செஞ்ச நாய்க்கு அந்த நீரை அவன் தானே பயன்படுத்த போறான்னு சொன்ன உடனே இது ஒரு சொட்டு தண்ணீரை கூட நானோ என்னுடைய குடும்பத்தாரோ என்னுடைய பரம்பரையோட யாரும் ஒரு சொட்டு தண்ணீரை கூட பயன்படுத்த மாட்டோம் என்று சபதம் செய்துவிட்டு மேற்கு நோக்கி சென்று எங்கள் ஊரான ஊத்துக்குழியில அங்க ஒரு பாளையத்தை அமைத்தார்கள். ஜமீன் ஊத்துக்குழி என்று பேர். அந்த காளிங்கராயன் கட்டியதான் இப்போ அங்க இருக்கிற ஜமீன்தார் காளிங்கராயன் தான். அந்த காளிங்கராயன் கட்டிய அணை பற்றி பார்த்தா பெரிய தனிப்பட்ட ஒருத்தன் செஞ்சா யாரோ கிண்டல் பண்ணாங்க இருக்காக ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கும். இன்று வரை அவங்க பாரம்பரியமாக சாத்தாண்ட கூட்டம், கவுண்டர்கள் ஒரு வகை சாத்தாண்ட கூட்டம், அவனுக்கு அந்த போய் தண்ணி ஒரு சொட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. நிறைய இருக்கிறது. அதனால தமிழினம் இதெல்லாம் மறைக்கப்பட்டு விடுது. நம்முடைய அகழ்வாராய்ச்சிகள் எல்லாம் நம்முடைய லிங்கராஜாவுடைய ஆதங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இன்னும் நிறைய பேசலாம். அடுத்து நம்முடைய கவிதைக்கு போடலாம். நீடு தூயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு மணக்கும் கற்பூரத்துக்கு திறம்பாட வந்த மரவன் புரிய அறம்பாட வந்த அறிஞன்.
அப்படின்னு சொல்லி போட்டு தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் என்னென்று சொல்வேன் பாடி முடிப்பார். அப்படிப்பட்ட அருமையான வரி நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தலைப்பில இருந்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் என்னுடைய கவிதை ஒன்றை படிக்கிறேன். முதல்ல வெண்பாக்கள். தூங்கி கிடந்த தமிழ் மக்கள் நெஞ்சமெல்லாம் ஓங்கி எழ வைத்தது நாட்டுப்பற்றை ஆங்கில பேரரசு அச்சத்தால் பேதலிக்க செய்ததே பாரதி பாடிய பாட்டு. பாட்டு திறத்தாலே மக்களது நெஞ்சமெல்லாம் காட்டு தீ போல் நாட்டு பட்டினியே மூட்டிய பாரதி போல் பாவலனை பார்த்ததுண்டா இந்த பாரத நன்னாடு பகர். இரண்டு வெண்பா. அடுத்தது வழக்கம் போல அரசியல் விருத்தம். இனி ஒரு கம்பனும் பிறப்பானோ இப்படியும் கவி தருவானோ என ஒரு கவிஞன் பாடினனே இளங்கோ கம்பன் வள்ளுவனார் எழுப்புலவர்கள் ஓருருவம் எடுத்து வந்தாற் போல் உதித்த தனக்கோமை இலா பாரதியை சற்றும் நினைவில் கொள்ளாமல் ஏட்டிலும் பண்டிதர் கூட்டத்திலும் இருந்த கவிதையை பாமரனின் வீட்டிலும் கொண்டு சேர்த்தவனே வித்தக கவிஞன் பாரதி. கேட்டவர் நெஞ்சில் தேசபக்தி கிளர்ந்தெழ விடுதலை போராட்டம் நாட்டினில் தீயாய் பரவியதே நாட்டிசையிலும் அவன் பாட்டாளே. மாதரை இழிவு செய்கின்ற மடமையை கொளுத்திட வேண்டும் என்றான். காதல் செய் மனைவியே சக்தி என்றான். கடவுள் நிலை அவளால் கிடைக்கும் என்றான். மாதவர் ஆடவர் போல் கற்று மதிப்புயிர் பட்டம் பதவி பெற்று மேதினி போற்ற வாழ்ந்திடவே வேண்டுமென்றான் கவி பாரதியே. சாதியில் உயர்வு தாழ்வில்லை சமமே புவியில் மாந்தரெல்லாம் பேதமை உரைத்தல் பெரும்பாவம் பிறப்பில் வேற்றுமை இல்லை என்றான். பாதகம் செய்வோர் தமை கண்டால் பயமின்றி மோதி மிதி என்றான். யாதுமாய் நிற்கும் இறைவனுக்கோர் 1000 பேர் சொல்லல் மடமை என்றான். பகுத்தறிவு இன்னைக்கு பேசுறாங்கன்னா பாரதி அன்னைக்கே பகுத்தறிவு பேசிட்டாரு. ஜாதி இல்ல பெண்ணு விடுதலை பேசிட்டாரு. அதே போல ஒரே கடவுள். இனிமையில் தமிழ் மொழிக்கு ஒப்பாக இளைவேர் ஒரு மொழி உரிமையிலே இனியொரு புலவனும் பிறப்பதில்லை இளங்கோ கம்பன் வள்ளுவன் போல் முனைப்பொடி பிறமொழி நன்னூல்கள் மொழிபெயர்ப்போம் நம் தமிழ் மொழியில் இனியும் நாம் பழங்களை பேசுவதால் எப்பயனும் இலை என்று உரைத்தான். கண்ணனை வண்ண கவிதைகளால் ஆழ்வார் வழிநின்று அன்னவர் பாசுரம் போல் கண்ணனை பல வடிவங்களில் காட்டுகின்றார் நம் கண்முன்னே. பன்னிசைக்கும் சிறு குயிலை பாட்டின் நாயகியாய் கொண்டே எண்ணற்கரிய தத்துவத்தின் எல்லையை நமக்கு காட்டுகின்றான் குயில் பாட்டு. கைவர்களால் கௌரவ சபையில் கண்ணீர் மல்க பாஞ்சாலி துயர்கடல் மூழ்கி கண்முன்னே துடிப்பதை கண்டும் பாண்டவர்கள் செயலற்று நின்றதை போல் மக்கள் தேசம் அடிமைப்பட்டு இருந்தாலும் உயிரற்ற உடல் போல் இருந்த நிலை உரைத்தான் பாஞ்சாலி சபதத்தில். ஒருவனுக்கு உணவில்லை என்றாலும் உலகையே அழித்திட வேண்டும் என்றான். அரும்பிடும் வேர்வையோடு உழைப்போரை ஆண்டவனுக்கு நிகரென்றான். ஒருமைப்பாட்டு உணர்வு மக்களது உளங்களில் மேலோங்கிட அன்னை திருநாடு சுதந்திரம் பெற்றுயிரும் திருநாளை மனக்கண்ணில் கண்டு உவந்தான். பாரதி பாடல் பாட்டாளி வர்க்கத்தின் உரிமை கீதம். வீரராய் கோழைகள் தம்மையும் வீழ்கொளச் செய்யும் சங்கநாதம். பாரினில் சத்தியம் சமத்துவமும் பரவிடச் செய்யும் நல்வேதம். பாரத தாயின் மேனியிலே பழிச்சிடுகின்ற மணி ஆரம். நன்றி, வணக்கம். மகாகவி பாரதியின் புகழ் பாடிய கவிஞருக்கு நன்றி. அடுத்த கவி பாட வருபவர் தமிழுக்காகவே தமிழ் பெயரை எல்லாம் வச்சு தனது பெயரை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய கவிஞர் தேசி தமிழ் அரசு என்பவரை கவிதை பாட அழைக்கிறேன். தமிழ் தேவேந்திரன் என்று பெயர் சூடியிருந்தார். இப்போது இனி தேசி தமிழரசு என்று இவர் அழைக்கப்படுவார் என்று அவரே குறிப்பிட்டார். தேசி தமிழரசு, தெய்வ சித்தன் தமிழரசு என்பது அதற்கு விளக்கம். இன்று இனிய மாலை பொழுதில் குழுமியிருக்கும் அன்புசார் கவிஞர் பெருமக்களுக்கும் தலைமை இருக்கையில் அமர்ந்திருக்கும் கவியரங்க தலைமை திரு லிங்கராஜா அவர்களுக்கும் சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற இருக்கும் குடியாத்தம் குமரன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அறிஞர்கள் நாளன் இலக்கியத்தின் முக்கிய தலைவராகிய நமது முகிலை ராசபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கவிதை படிக்க ஆரம்பிக்கிறேன். அதற்கு முன்பு திருமூலரின் ஒரு முக்கிய 4 வரிகள். யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் பற்றினின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரத்தான் தாழ் பெற்ற பட்ட தலைப்படும் தானே என்று சொன்னார் திருமூலர்.
நாம் தமிழர்கள் ஒற்றுமையாக ஒரே ஒரு சொல்லை மாற்ற வேண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகையில் தமிழ்நாடு, பெருகையில் தமிழகம் என்ற ஒரு வார்த்தை மாறிட்டு 12 வரைக்கும் உண்டான அர்த்தம் நல்ல சிறப்பாக சிறந்தோங்கும். யான் பெற்ற இன்பம் பெருகையில் தமிழகம் தமிழ்நாடு, மான் பெற்ற இன்பம் யான் பெற்ற இன்பம் பெருகையில் தமிழ்நாடு, மான் பற்றி நின்ற மறைபொருள் பற்றின் உன் பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரத்தான் தாழ் பற்ற பற்ற தலைப்படும் தானே. இப்போது கவிதைக்கு வருவோம். பாரதியை போல் ஒரு கவிஞனை பிறக்கவே இயலாது. அன்றைக்கு போட்டுருவோம். கவிதைக்கு வருவோம். வீடு துயில் நீக்கிய நிலா, வீடு துயில் நீக்கிய நிலா, கேடற்ற அழகு வதன ஒளி தரும் நிலா, கேடற்ற அழகு வதன ஒளி தரும் நிலா. ஏடுதலில் எழுதி வைத்த நிலவின் அழகும் நேரில் காண்கையில் காணும் நீரின் அழகும் நிலவின் அழகும் வித்தியாசமாகத்தான் இருக்கும். எப்படி எனில், இனிப்பு என்றால் இனிப்பு எழுதினாலே இனிப்புதான், இனிப்பு சாப்பிட்டால் தான் இனிக்கும். அதை போல கவியரங்கில் கவிதை படிக்கும் பொழுது இருக்கும் இனிமை, கவிதை கேட்கும் போது இருக்கும் இனிமை, நாம் உணர்ச்சி வசமாக கவிதையில் மூழ்கி இருக்கும் பொழுது ஒரு இனிமை மற்ற நேரங்களில் நமக்கு கிடைப்பதில்லை. இதைத்தான் நாம் என்ன சொல்ல வர, நம்ம வள்ளலார் அவர்கள் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அழகு மந்திர சொற்களாக தமிழனில் எழுதி வைத்த வள்ளலார் அவரை தமிழகம் உள்ளவரை யாரும் மறக்க இயலாது. தமிழகம் இந்த காலம் வாழ், தமிழுக்கும் அழிவில்லை, தமிழ் சான்றோர்களுக்கும் அழிவில்லை, தமிழ் பேசும் அத்தனை தமிழ் வித்தவர்களுக்கும் அழிவில்லை. ஆக தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அதிலே நான் குறிப்பிட வருவது, என்னை அறிந்து இன்பமுற்றேன் வெண்ணிலாவே, நான் ஆன்ம மொழி கற்றுக்கொண்டேன் வெண்ணிலாவே. கவி பாரதியை போ கவிஞன் பாரதி சொல்கிறான், ஆன்மா ஒளிக்கடல் மூழ்கி கிடைப்பவர்க்கு அச்சநிலையடா மனமே தேன் தமிழ் மலை மலை திறந்தது கண்டு தேக்கி திரிவமடா. ஆன்மா ஒளிக்கடல் அழிந்ததினால் என்னை அறிந்து இன்புற்றேன் வெண்ணிலாவே, தன்னை அறிந்து இன்புறவே வெண்ணிலாவே என்று பாடிய வள்ளலை போல் நிலவே என்னை அறிந்து இன்புற்றேன் வெண்ணிலாவே, நான் ஆன்ம ஒளி அறிந்து கொண்டேன். மகாகவி பாரதியின் தெளிவு கவிதையின் மறையற்ற முடிவின் ஆழ்ந்த கருத்து புலமையார், ஆழ்ந்த பாரதியின் கருத்து புலமையார். அடுத்தது அழகு வதன வெண்ணிலா. முழுநிலவின் வதனத்தில் கடற்கரை ஓரம், முழுநிலவின் வதனத்தில் கடற்கரை ஓரம் நீலக்கடலும் நீலவானும் சந்திக்கும் பொழுது உதயமாகும் அந்த முழுநிலவு சற்றே மேலே எழுகிறது. வரும் பொழுது அந்த முழுநிலவு நீலவான் காகிதத்தில் கவிதை எனும் தலைப்பாக, நீலவான் காகிதத்தில் கவிதையின் தலைப்பாக அந்த முழுநிலவு பிரகாசிக்கிறது. கவிதையின் சொற்களாக கண்சிமிட்டும் விண்மீன்கள் அற்புதமாக நம்மை ஈர்க்கிறது. கண்சிமிட்டும் விண்மீன்கள் நம்மை அற்புதமாக ஈர்க்கிறது. ஆக ஒரு காதலன் காதலி அவர்கள் அந்த நிலவின் அழகு ஒளியில் துயிலை நீக்கிவிட்டு விடியும் வரை அங்கு மாதம் ஒரு நாள் விடியும் வரை அங்கு அவர்கள் இணைகின்ற அந்த காட்சி, அவர்கள் அரவணைத்து மகிழும் அந்த காட்சி, உதயசூரியன் உதித்ததற்கு அதே வங்கக்கடலில் உதயசூரியன் உதிக்கும் வரை மேற்கில் சந்திரன் மறையும் வரை அந்த மாதத்திற்கு ஒரு நாள் அனுபவிக்கும் அந்த இனிய அனுபவம் ஆன்மாவும் நமக்கு வேண்டும், அந்த பலனும் தேகத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சியும் வேண்டும். ஏனெனில் நமது தெய்வீகம் கூறுகிறது, நமது வள்ளுவன் கூறுகிறார், அறம்பொருள் இன்பம் வீடு. அந்த அறம்பொருள் இன்பம் வீடு எனும் பட்சத்தில் மாதத்திற்கு ஒரு முறை அந்த முழுநிலவின் மதனத்தில் இருந்து அந்த காதலர் காதலி அந்த அனுபவிக்கும் நிலை மாதத்திற்கு ஒரு நாள் அந்த நிலையுடனே மாதம் ஃபுல்லாக கழித்து விடுவர். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பளித்த இந்த ஞான இலக்கியத்திற்கு மனமாற உடமாற பாராட்டுகிறேன். அருமையான ஒரு சொற்பொழிவை தந்தார். கவிதைகளை சுருக்கமாக குறித்த நேரத்தில் பாடுமாறு கவிஞர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கவி பாட வருபவர்
கவிஞர் வாக்கோ பாண்டியன் அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ஞாலம் இலக்கிய இயக்கத்தினுடைய நிறுவனர் அவர்களுக்கும் கவியரங்கர் தலைமை அவர்களுக்கும் ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் எனது சிறந்தார்ந்த வணக்கங்கள். நீர்த்துயிலை நீக்க வந்த நிலவு. நீர்த்துயிலாம் அடிமைத்தனம் நீங்கிடவே தன் கவியால் ஞாலும் அவர் நிலத்தாரை தூண்டினாரே. மீளுகின்ற வழிகளையே மண் மீது கவியதனால் மக்களுக்கு உரைத்தவரும் இயக்கினாரே. ஓலமிட்ட பரங்கியரை ஓட்டிடவே கவிப்பாடி உணர்வினையே ஊரார்க்கு ஊட்டினாரே. நாளுமே தன் கடனாய் தாய்நாட்டின் விடுதலைக்கு நெடிதாக தான் உழைத்து நயந்தாரே. சமுதாய சீர்கேட்டை சேர்த்திடவே சிதறாத சீர்கவியை செகமதிலே செப்பினாரே. சமூக நீதி சிறந்திடவே சாதி மத வேற்றுமையின் சீர்கேட்டை கவியாலே சாடினாரே. சமூகமது பெண்ணினத்தை சீர்படுத்த இருந்திடவே செகமதிலே பெண் பெருமை பறைந்தாரே. செம்மொழியாம் தமிழ் மொழியின் பற்றினாலே பாரினிலே இனிய மொழி தமிழ்தானே என்றாரே. அகிலமது வளர்ந்திடவே அறிவியலின் ஆற்றலினை அனைவருமே அறிந்திடவே தூண்டினாரே. அகிலமதன் கொடையாக ஓடுகின்ற ஆறுகளை அரவணைத்து இறைத்திடவே இயம்பினாரே. அக்கறையாய் இத்தரையின் சூழலதை சிலைக்காமல் அன்புடனே வாழ்ந்திடவே விளம்பினாரே. ஏக்கமிலா வாழ்வினையே எல்லோரும் எட்டிடவே என்று பல தொழில் வளர்ச்சி வேண்டினாரே. சொந்தமான தாய்நாட்டின் பந்தமது மிகுதியினால் பாரதியின் செயல்பாட்டை புகழ்ந்தாரே. பைந்தமிழின் தேர்ப்பாகன் செந்தமிழின் தேனியன சிந்துக்கு தந்தை என புகழ்ந்தாரே. சிந்தையிலே சீரிடமும் பெற்றதனால் பாரதியை சகமதிலே ஆசானாய் கொண்டாரே. நீடு துயல் நீக்க வந்த நெறிபாரதி என்றுரைத்து நிறைமனதில் அவர்தாசன் என்றாரே. வாய்ப்பு நன்றி, வணக்கம். பாரதி புகழ் பாடிய கவிஞருக்கு நன்றி. அடுத்த கவி பாட வருபவர் அந்தமானில் தமிழ் தொண்டாற்றி தமிழ் தாய்க்கு மகுடம் சூட்டிய நூல்களை எல்லாம் படைத்திருக்கின்ற அந்தமான் சோழன் என்று பெயர் கொடுத்திருக்கிறார் ஐயா ராசு அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. பக்கப்பாட்டு பாடுறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லைங்களா? அந்த பணியை சிறப்பா செய்யறாரு. ஐயா சச்சிதானந்தம் அவர்கள் பொள்ளாச்சி சிவானந்தம் இல்லையா, சண்முகானந்தம் தஞ்சையினுடைய பெருமையை சொன்னார். அவர் சொல்லுகிற போது எனக்கு ஒரு எண்ணம் உதித்தது. நாம் எல்லோரும் ஒன்று கூடி தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், தஞ்சையில இருக்கிற கல்லணை, அதற்கு பக்கத்தில் இருக்கிற கும்பகோணம், திருவையாறு, தமிழ் பல்கலைக்கழகத்திலே ஒரு நிகழ்ச்சி, இப்படி நாம் ஏற்பாடு செய்யலாம். உங்களுடைய அனுமதி கிடைத்தால் அதற்கு ஆவணம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு கவிதைக்கு வருகிறேன். இல்ல ஆதரவு தெரிவிக்கிறேன்னா அது எல்லாமே அடக்கம்தான், செய்யலாம். அது போல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம். தமிழ் பல்கலைக்கழகத்துல கூட ஏதேனும் ஒரு கருத்தரங்கம், கவியரங்கம் அதையும் செய்வதற்கு ஏற்பாடு செய்யலாம். இந்த பெரிய கோவிலுடைய அதிசயம், கல்லனுடைய கட்டுமான பணியினுடைய அதிசயம், இவற்றையெல்லாம் கண்டுகளிக்கலாம் என்று என்னுடைய எண்ணம். இப்போது கவிதைக்கு வருகிறேன். நீடுதுயில் நீக்க வந்த நிலா. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலவா. எனக்கு ஒரு ஐயம். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலவா, பாடு துயில் போக்கிட பாடி நின்ற சூரியனா.
பாடு நமது பாடுகள் கஷ்டங்கள். பாடுதுயர் போக்கிட பாடி நின்ற சூரியனா, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலவா, பாடுதுயர் போக்கிட பாடி நின்ற சூரியனா, கேடுகெட்ட நிலை மாற்ற கிளர்ந்தெழுந்த சிங்கமா, கேடுகெட்ட நிலை மாற்ற கிளர்ந்தெழுந்த சிங்கமா, நாடு விட்டு நாடு வந்த நயவஞ்சகர் கூட்டமாய் கூடி நின்று அடிமை கொண்ட குள்ளநரி அந்நியனை, குள்ளநரி அந்நியனை கொடுங்குரலால் நடுங்க வைத்த கடும்புலியா, கொடுங்குரலால் நடுங்க வைத்த கடும்புலியா, பேடி என்று நம்மில் சில பேர் பேரம் பேசி நின்ற போது பேய் என உமிழ்ந்து துப்பிய பேரிடியா, யார் இவன்? நீடுதுயில் நீக்க வந்த பாடி வந்த நிலவா, இல்லை பாடுதுயர் போக்கிட பாடி நின்ற சூரியனா, யாரவன் யாரவன் ஊரறிந்த மாக்கவிஞன், யாரவன் யாரவன் ஊரறிந்த மாக்கவிஞன், பெரும்புலவர் கூட்டமதில் 11ஆம் அகவையிலே பாரதியாய் பாட்டு திறத்தாலே பரிமளித்தவன், பாரெல்லாம் தாயெல்லாம் பெருவாள் பிள்ளை என்றால், பாரெல்லாம் தாயெல்லாம் பெருவாள் பிள்ளை என்றால், ஊரறியா ஒருத்தி மட்டும் ஒரு தீயை ஈன்றெடுத்தாள், ஊரறியா ஒருத்தி மட்டும் ஒரு தீயை ஈன்றெடுத்தாள், ஊருயர பாரதிர பாரத தீயாய் பரிமளித்தானவன், ஊருயர பாரத தீயாய் பரிமளித்தானவன், ஆரியருள் அந்தனருள் அவதரித்த அக்கினி, ஆரியருள் அந்தனருள் அவதரித்த அக்கினி, அஞ்சிடா நெஞ்சுர கவிதந்த செஞ்சுடர், அஞ்சிடா நெஞ்சுர கவிதந்த செஞ்சுடர், தொலைநோக்கிலே பாடியவன், தூரத்து கனவுகளை நாடியவன், விளைபோன மனிதர்களை சாடியவன், வீரர்களாய் வீரமில்லா கோழைகளாய் நிலைதாழ்ந்த ஈனர்களை நிந்தித்தவன், நெஞ்சில் உரமில்லா நேசர்களை களை என பறித்து வீசிடவே கனலாய் கவிதைகள் பேசியவன், களையென பறித்து வீசிடவே கனலாய் கவிதைகளை பேசியவன், பாடி வந்த நிலவென்றும் கூவி வந்த குயில் என்றும் தேடி வந்த நெருப்பென்றும் சாடி நின்ற சங்கென்றும் கனண்டு நின்ற கங்கென்றும் கடிதுரைக்கும் கவி என்றும் உணர்ந்தறிந்து உச்சி மேல் கொண்டுரைப்போம், வாளெடுத்து போரிடாமல் தாளெடுத்து போரிட்டான், தான் எடுத்த ரௌத்திரம் தரணி கொள்ள ஆசை கொண்டான், கனல்களுக்கும் பார்வையாலே காட்சிகள் மாறி போயின, அனல் கொண்ட அண்ணலாய் 1000 பாரதியாய், இது என்னுடைய வேண்டுகோள், அனல் கொண்ட அண்ணலாய் 1000 பாரதியாய், இனமான இளைஞரெல்லாம் எழுச்சியுற வீறு கொண்டால் இளநிலைகள் மடியாதோ ஏற்றமது தணிக்காதோ, அனல் கொண்ட அண்டலாய் 1000 பாரதியாய், இனமான இளைஞரெல்லாம் எழுச்சியுற வீறு கொண்டால் இளநிலைகள் மாறாதோ ஏற்றமது தழைக்காதோ, நீடுதுயில் நீக்க பாடி வரும் நிலவுகளாய், பாடுதுயர் போக்க பாடி வரும் சூரியராய், நாடுகின்ற வேலையது நாடும் நாடுகின்ற நேரம் இது, நாடுகின்ற வேலையது நாடும் நாடுகின்ற வேலையது, கூடி வர வேண்டுகிறேன் கொள்கை சால் இளையோரே, கூடி வர வேண்டுகிறேன், இளையோர்னா வயதுல இல்ல மனதால், கூடி வர வேண்டுகிறேன் கொள்கை சால் இளையோரே, ஓடி முடித்த பாரதியின் உயர்வான பாதையிலே கூடி தொடர்வோம் கொள்கை தீ கையேந்தி, கூடி தொடர்வோம் கொள்கை